நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். அதிமுக கட்சியின் நகர செயலாளர் பொறுப்பில் இருந்து எனது கணவரை நீக்கியதற்கு எதிர்க்கட்சி மற்றும் உட்கட்சி சதியே காரணம். முன்னாள் நகர செயலாளர் மனைவி பகிரங்க பேட்டி. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகர அதிமுக செயலாளராக செயல்பட்டவர் பிச்சைக்கனி. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக இவரை பற்றி சமூக வலைதளங்களில் மனைவியை கத்திரிக்கோளால் கொலை செய்ய முயற்சித்தார் என செய்தி பரவலாக பரவி கம்பம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர செயலாளர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் பிச்சைக்கனியை நீக்கப்படுவதாக அறிவித்தார். இதை அறிந்த பிச்சைக்கனியின் மனைவி இன்று சின்னமனூர் கட்சியின் வார்டு பிரதிநிதிகளை வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் சமூக வலைதளங்களில் பரவியது எதிர்க்கட்சிகளின் மற்றும் உட்கட்சியில் உள்ள போட்டியாளர்களின் மூலமாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் எனது கணவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது குறித்து எடப்பாடியார், முன்னாள் அமைச்சர் உதயகுமார், மாவட்ட செயலாளர் சக்கையன் ஆகியோர் பேச்சுவார்த்தை செய்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். மீண்டும் எனது கணவருக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கி அவர் நல்ல முறையில் செயல்பட அனைவரும் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பத்திரிகை நிருபர் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளரோட மனைவி மகாலட்சுமி பேசுறேன். தற்சமயமா எங்க வீட்டுக்கார பத்தி இல்லாத வதந்திகள் பரவி வருது. அது முற்றிலும் பொய். உட்கட்சி பூசல் மற்றும் எதிர்கட்சி சதியினால இவ்வளோ செயல்கள் நடந்துருச்சு. இத ஐயா ஜக்கையா ஐயா அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும். ஒரு நல்ல முடிவு சொல்லுவாருன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். ஐயா ஜக்கையா ஐயாட்ட என்னோட மன வேதனையும் மனம் தெளிவுபடுத்தியிருக்கேன். அவரு என்னோடதை கேட்டு நல்ல ஒரு ஆறுதலான முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. மதுரை உதயகுமார் அண்ணன்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பி பேர்ல இந்த வரைக்கும் எந்த ஒரு தப்பான கருத்து பிரச்சனை எதுவுமே 27 வாழி வந்தது கிடையாது. உதவின்ற பேர்ல தான் தம்பி பேரு மேன்மேல் உயர்ந்துக்கு இருக்கு. இது பேர் உயர்தேன்ற பொறுக்காம கூட இருக்கவங்க செஞ்ச சதியும் எதிர்கட்சி பூசலும் தான் இது முழுக்க காரணம். இது மேல என்ன சின்ன வயசுல கட்சியை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திருக்காப்லன்னா அதுக்கு மேல வேற யாரு இங்க வந்து ஒரு செயல்படுறதுக்கு திறமையான ஆளுன்னு நாங்க சொல்றோம். தம்பியை தான் சொல்ல முடியும். அதை அனுசரிச்சு ஒரு குடும்பம் மாதிரி கொண்டு போய்க்கிருக்காப்ல. இதை வந்து கள்ளக்கொண்டி எறிகிறாங்க. ஒரு கூட்டுல கள்ளக்கொண்டி எறிஞ்ச மாதிரி இது செஞ்சு சரி மக்களோட சரி கூட இருந்தவங்க கண்டிப்பாங்க. இதுலயே தெரியல அவங்களுக்கு கூட இருக்கவங்க தான் செஞ்சிருக்காங்க. இது முழுக்க அவர் பேரை கெடுத்துட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு பதவி போயிடும், நம்மளுக்கு கிடைச்சிரும்ன்ற ஒரு சதியில செஞ்ச வேலைதான்.